அது 6ஆம் தேதி 6வது தேதியில பிறந்தவங்க, அவங்க லைஃப் எப்படி இருக்கு? 6ஆம் தேதி சுக்கரனுடைய அலைகள், அதாவது சுக்கரனுடைய எண்கள் 6, 15, 6, 15 டேட் வந்து 6ஆம் தேதி 1, 15ஆம் தேதி 24 24 6, 15, 24 பிறந்தவங்க வந்து நல்ல ஒரு சுக்கரனுடைய அலைகள் உள்ள எண்கள் இது. இதில் 6ஆம் தேதி நல்லா பாருங்களேன், அரசியலில் ரொம்ப பேர் இருப்பாங்க. அரசியலில் பிறந்தவங்க இந்த 6ஆம் தேதி இருப்பாங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க. 2வது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறை, உணவு, செல்ஃபோன், நகைக்கடை, அதாவது ஃபேன்சியாக செல்ஃபோன் கடை, ஃபேன்சியாக அதாவது இப்போ பியூட்டி பார்லர், லேடிஸாக இருந்தால் பியூட்டிஷியன், இந்த மாதிரிலாம் வேலை. எப்படி அழகுபடுத்த முடியுமோ அழகு சாதன பொருட்கள், சுக்கரன்னா அழகு கலை. அதுமாதிரி சினிமா துறையில் ப்ரொடியூசரு, டைரக்டரு எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பரில் பிறந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா 6வது மாதம்னாலும் பிறந்திருப்பாங்க. இதெல்லாம் இல்லாமல் அவங்க அங்கே போக வைக்காது. 6வது மாதம் சினிமா டைரக்டர், இப்போ ப்ரொடியூசர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கலை, இலக்கியம், இதெல்லாம் கட்டுரை, இதெல்லாம் இந்த 5, 6 காம்பினேஷன் இல்லாமல் அங்கே உள்ளே போக முடியாதுங்க. சினிமா துறைக்கு நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் 5, 6, 8 இந்த 3 துறைக்கும் உள்ளே போகாமல் போக முடியாது. 6ஆம் நம்பர் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான நம்பரு. யார் ஒருத்தவங்க 6ஆம் தேதி பிறந்திருக்காங்களோ எல்லா வைபவமும் கிடைக்கும். அவர் ஜாதகப்படி அவர் ஜாதகத்தில் சுக்கரன் கெட்டு போயிருந்தாலும் நல்லா இருந்தாலும் பிற்கால வாழ்க்கைக்கு அப்புறம் எடுத்து கொடுக்குங்கிறேன். இந்த 6ஆம் தேதி பிறந்தவங்க எடுத்து கொடுக்கும். இந்த 15ஆம் தேதி பிறந்தவங்க அதாவது வந்து சமூகவாதி, அதாவது வந்து சோசியல் சர்வீஸ். காமராஜர் எடுத்துங்க, 15ஆம் தேதி பிறந்தவர், அவர் கல்யாணமே பண்ணிக்கல. அப்துல் கலாம் 15ஆம் தேதி. இந்த மாதிரி நிறையா நீங்கள் 15ஆம் தேதியை உதாரணம் காட்டிக்கிட்டே போகலாம். 15ஆம் தேதி பிறந்தவங்க இல்வாழ்க்கையை மனைவியை கெடுத்துடும். பேரு, புகழ், அந்தஸ்து, பணம், பதவி எல்லாம் கொடுத்துரும். ஆனால் அந்த இல்வாழ்க்கைங்கிற கேரக்டரை கை வச்சிடும். ஸோ அடுத்த நம்பர் வந்து 24. 24ஆம் நம்பர் வந்து நல்ல நம்பர். கதை, கட்டுரை, இலக்கியம், ஆடல், பாடல், பரதநாட்டியம், சங்கீதம், பாடல், கச்சேரி எல்லாத்துக்கும் சிறப்பான நம்பர். அரசியலுக்கு நல்ல நம்பர். அரசியலில் இருக்கிறவங்க இந்த 24ஆம் தேதி இருப்பாங்க. சினிமா துறையில் பாடல், கட்டுரை, டிஎம்எஸ் சவுந்தரராஜன் 24ஆம் தேதி பிறந்தவர். 24ஆம் தேதி பிறந்து எண்ணற்ற எம்எஸ்வி பிறந்தவர் 24ஆம் தேதி. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். 24ஆம் தேதி பேர் சங்கீதம். இந்த 2 சந்திரன் ராகு வந்து ஒரு மகாலட்சுமி யோகங்கிறான். இது 6ஆம் நம்பர் வந்து ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருப்பாங்க, மேலே கொண்டாந்து வச்சுருவோம். 24ஆம் நம்பர் இவங்களுக்கு கணவன் மனைவி நல்லா எல்லாம் ஒற்றுமையோடு இருப்பாங்க. ஆனால் இந்த 24ஆம் தேதி என்னென்னா சொத்துக்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ கடைசியாக அவங்க பயன்படுத்த முடியாதுன்னு இருக்குது. ஒரு சொத்துக்கள் நீங்கள் சம்பாதிக்கிறாங்க, எங்களுக்கு வந்து எனக்கு அப்புறம் என்னுடைய பொண்ணு அனுபவிக்கணும், என்னுடைய பையன் அனுபவிக்கணும்னா இவருக்கு உண்டான வாரிசுதாரர்கள் அதை அனுபவிக்க முடியாது. இப்போ 24ஆம் தேதி பிறந்த கண்ணதாசன் வந்து எவ்வளோ காலத்தில் இழந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடாலாம் பாட்டெல்லாம் எழுதினார். அவர் எழுதாத பாட்டே இல்லை. அவர் எல்லாம் அனுபவப்பட்டு இழந்து தான் ஒவ்வொரு பாடல் வரிகளும் எழுதினாருங்கிறேன். அது மாதிரி இந்த 24ஆம் தேதி வந்து எல்லாம் சம்பாதிப்பாங்க, எல்லா பேர் போகலாம் கிடைக்கும், ஆனால் சொத்தை இழந்துருவாங்க.